ஹாய் ஹலோ வெல்கம் டு கிட்ஸ் ஆஃப் கிட்ஸி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னவென்றால், இடி மின்னல் என்றால் என்ன, அதிலிருந்து நம்மை எப்படி காத்துக்கொள்வது. மின்னல் என்பது மேகங்களில் உருவாகும் மிகப்பெரிய மின்சார ஒளிக்கதிர். இடி என்பது அந்த மின்னல் உருவாக்கும் சூட்டால் காற்று திடீரென விரிவடைந்து உண்டாகும் ஒலி. ஒரு மின்னல் கதிர் சூரியனின் மேற்பரப்பை விட அதிக வெப்பமுடையது. மின்னல் சில சமயம் 10 கிலோமீட்டர் 6 மைல் தொலைவிலிருந்தும் தாக்கலாம், மழை இல்லாவிட்டாலும் கூட. நம்மள நிறைய பேர் நினைத்திருப்போம், ஒன்று, மின்னல் ஒரே இடத்தில் இருமுறை அடிக்காது. அப்படியெல்லாம் இல்லை, அடிக்கும். 2, மழை இல்லாதால் மின்னல் வராது, வரலாம். 3, ரப்பர் செருப்பு பாதுகாப்பு தரும், தராது. உண்மையில் பாதுகாப்பாக இருப்பது மூடப்பட்ட கட்டிடம் அல்லது உலோக வாகனத்தில் மட்டுமே. மின்னல் அருகில் இருப்பதை அறிய சில அறிகுறிகள். 30 முதல் 30 விதி. மின்னல் தெரிந்ததும் இடியின் ஒலி வர 30 வினாடிக்கு குறைவாக இருந்தால் அது ஆபத்தான தூரத்தில் உள்ளது. கடைசி இடி கேட்ட பிறகு 30 நிமிடம் காத்திருந்துதான் வெளியில் செல்ல வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே செல்லும் முன் வானிலை முன்னறிவிப்பு பார்க்கவும். மின்னல் எச்சரிக்கை செயலிகள் APS அல்லது வானிலை ரேடியோ பயன்படுத்தவும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெளியில் இருந்தால், 1, உடனே பாதுகாப்பான கட்டிடம் அல்லது உலோக வாகனம் கார் நோக்கி செல்லவும். 2, தெளிந்த வெளியிடங்கள், உயரமான மரங்கள், மலை உச்சிகள், நீர்நிலைகள் ஆகியவற்றிலிருந்து விலகவும். 3, உலோக பொருட்களை, குடை, இரும்பு வேலி, சைக்கிள் போன்றவை தொடக்கூடாது. 4, எங்கும் பாதுகாப்பாக செல்ல முடியாவிட்டால் கால்களை இணைத்து மண்டியிட்டு தலையை குனிந்து காதுகளை கைகளால் மூடிக்கொள்ளவும். நிலத்தில் பட்டுப்போகக்கூடாது, அதனால் மின்னல் தாக்க வாய்ப்பு அதிகரிக்கும். வீட்டிலிருந்தால் 1, ஜன்னல், கதவு, மின் சாதனங்களிலிருந்து விலகவும். 2, மின் கருவிகள், வயரான தொலைபேசிகள் பயன்படுத்தாதீர்கள். 3, நீரை தொடாதீர்கள், குளிக்கவும் கைகளை கழுவவும் கூடாது. 4, மின்சாதனங்களை அணைத்து மின் இணைப்பை நீக்கவும். வாகனத்திலிருந்தால் 1, உள்ளே இருங்கள், வாகனம் மின்னலை வெளியே கடத்தி உங்களை பாதுகாக்கும். 2, உலோகப் பகுதிகளை தொடாதீர்கள். 3, கடைசி இடி கேட்ட பிறகு 30 நிமிடம் காத்திருந்துதான் வாகனத்திலிருந்து இறங்கவும். புயல் முடிந்த பின் மின்கம்பிகள் விழுந்திருக்கலாம், நீர் பெருக்கு இருக்கலாம், கவனமாக இருங்கள். யாராவது மின்னல் தாக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் உள்ளார்களா என்பதை உறுதி செய்து உடனே அவசர சேவையை எமர்ஜென்சி அழைக்கவும். தேவையெனில் CPR இதயநிலை சிகிச்சை அளிக்கவும். குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் குறிப்புகள். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், இடி கேட்கும்போது உள்ளே செல். கட்டிடங்களில் மின்னல் தடை கருவிகள், லைட்னிங் ஆரஸ்டர் பொருத்துங்கள். அவசர பெட்டி எமர்ஜென்சி கிட் தயாராக வைத்திருங்கள். மின்விளக்கு, பேட்டரி, மருந்து பெட்டி, பவர் பேங்க். வெளி விளையாட்டுகள், நீச்சல், பயணம் போன்றவற்றை மின்னல் எச்சரிக்கை நேரங்களில் தவிர்க்கவும்.